அன்பான மக்களே, நம்மளோட நிவின் கிட்டேருந்து செம்ம அப்டேட் வந்திருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிவின் வந்து கொடைக்கானல் டூ தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஷூட்டிங்க்கு அங்கே போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நமக்கு வந்து போஸ்ட்டாக போட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து கொடைக்கானலுக்கு நிவின் காவேரி கூட போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு பசுபதியை கண்டுபிடிச்சி அவர் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா காவேரி கிட்ட சொல்லி விடுவார், இந்த மாதிரி பண்ணு காவேரி அப்படின்னு சொல்லி விடுவார். அதனால வந்து காவேரி வந்து நிவின்கிட்ட சொல்லும்போது அப்போ நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லையில், அப்போ வந்து காவேரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. இல்லை காவேரி நீ வேண்டாம் இங்கே இரு அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லையில், இல்லைங்க நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கூட காவேரி போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. குமரனும் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. இவங்க 3 பேருமே போயிட்டு பயங்கரமாக வந்து தேட போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை காவேரி நீ வந்தேன்னா பசுபதிக்கு சந்தேகம் வந்துடும், நீ இரு அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லவே காவேரி வந்து அப்போ அந்த டைமில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அதை அப்புறமா பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து நிவின் கொடைக்கானல் போகிறது பெரிய பெரிய ட்ராக்காக தான் இருக்கும். அங்கே போய் ஏன்னா நிவின் வந்து பசுபதியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் விஜய் வந்து வெளியில் வர முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக பசுபதியை யமுனா பண்ண தப்புக்கு நிவின் பிராச்சித்தம் தேடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிவின் வந்து கொடைக்கானலில் போயிட்டு பசுபதியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. அதனால் வந்து அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நிஜமாக வந்து நிவின் மனசார வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. யமுனா பண்ண போய் நிவின் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதனால் வந்து விஜய் காவேரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பார், நல்லது தான் பண்ணுவார் நிவின் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது. பார்ப்போம். சரிங்களா? ஆனால் காவேரி, விஜய், நிவின், குமரன் இவங்களும் சேர்ந்துட்டு பயங்கரமாக வந்து ஏதாவது ஒரு பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஆனால் வந்து பசுபதி சிக்கிட்டார் அப்படின்னு நினச்சா விஜய் சிக்க வச்சிட்டாங்களே, கஷ்டமாக இருக்குங்க. பார்ப்போம். சரிங்களா? அடுத்தடுத்து அப்கமிங்கில் வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஷூட்டிங் அப்டேட்லாம் வந்து நமக்கு நிறைய கொடுப்பாங்க. அதை பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த ஒரு செம்ம வீடியோ இருக்குங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்டு போடணும்னு நினச்சேன். சரி காலையில் நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சீரியலை பார்த்துட்டு அப்லோட் பண்ணிடலாம், பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ கொடைக்கானல் வீடியோ போட்டுட்ருக்கேன். அடுத்த ஒரு செம்ம வீடியோ இருக்குது, அதை போட்டு தான் நான் மற்ற வேலையே பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் நான் கிச்சனுக்குள்ளேயே போவேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? நிவினோட இந்த கொடைக்கானல் போகிறது வந்து பயங்கரமான பிக் ட்ராக் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நிவின் வந்து என்ன பண்ணி வராரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? சூப்பருங்க, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட மகாநதி பயங்கரமாக போயிட்டு